புதுச்சேரியை புரட்டி போட்டுவிட்டு நகராமல் இருந்த பெஞ்சல் புயல் காலை 11:30 மணி அளவில் வலுவிழந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது நீடிக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக மெதுவாக நகர்ந்து 12 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். சென்னை வானிலை மையம் கணிப்பு. புயலால் மழை கொட்டி தீர்த்த புதுச்சேரியில் அதி கனமழை தொடரும். காரைக்காலில் மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தர்மபுரி உட்பட 11 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யலாம். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இழப்பீடு கோரி மத்திய அரசுக்கு விரிவான கடிதம் அனுப்பப்படும். சென்னை எழிலகத்தில் மாநில கட்டுப்பாட்டு மையத்தில் மீட்பு நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. கனமழையை அடுத்து சென்னை குளத்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டை மதிப்பதில்லை என பேட்டி. இவ்வளவு பணிகள் நடந்தும் கூட எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவருக்கு குற்றச்சாட்டு வைக்கிறதே வேலையா போச்சு. அதை பத்தி நாங்கள் கவலைப்படலாம். பல தடவை சொல்லிட்டேன், எங்க வேலை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். டெல்டா மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும். திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வரலாறு காணாத 47 சென்டிமீட்டர் மழையால் புரட்டி போடப்பட்ட புதுச்சேரி. வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் வீதிகளில் தவிக்கும் மக்கள். புதுச்சேரியில் மழைக்கு 2 பேர் உயிரிழப்பு. அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். அதிகனமழையால் புதுச்சேரி அருகே நிரம்பிய வம்புப்பட்டு ஏரி. விழுப்புரம் செல்லும் சாலையில் வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து நிறுத்தம். கடலூர் அருகே பெரிய கங்கனாங்குப்பத்தில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மீட்கப்படும் மக்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலும் பொதுமக்கள் மீட்பு. கனமழையை அடுத்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் கடலூர். சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருவண்ணாமலை அருகே பெஞ்சல் புயல் காரணமாக பலத்த சத்தத்துடன் மின்னல் தாக்கியதில் 2ஆக பிளந்த சாலை. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. கனமழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வெள்ளக்காடானது விழுப்புரம். பாண்டியன் நகர், இந்திரா நகர், காந்தி நகரில் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மருத்துவமனைக்குள் புகுந்த மழைநீர், கடைக்குள் வெள்ளம் புகுந்ததால் மூழ்கிய 6 கார்கள். மழை ஓய்ந்ததை அடுத்து மீண்டு வரும் சென்னை மாநகர். பல இடங்களில் நீர் வடிந்த நிலையில் திரும்பும் இயல்பு வாழ்க்கை. தூங்கி வழிந்த நிர்வாகம், மனித தவறுகளால் சென்னை மக்கள் தூக்கத்தை தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓரிரவில் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் காலம் திராவிட மாடல் ஆட்சி காலம் என பெருமிதம். திருவண்ணாமலை புறநகரான எடப்பாளையம் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர், வெளியேற்ற முடியாமல் தவித்து வரும் மக்கள். திருவண்ணாமலை அருகே வேங்கிக்காலில் வேலூர் திண்டிவனம் சாலையில் வெள்ளம், பெரிய பெரிய மீன்களை பிடித்துச் செல்லும் மக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பனங்கல் ஓடையில் வெள்ளப்பெருக்கு, எண்டத்தூர் சாலையில் போக்குவரத்து முடக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக இன்று விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரியில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் மிக கனமழையும், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழையும் பெய்யும் என கணித்துள்ளது. இது தவிர சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழையும், கிருஷ்ணகிரி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. இன்று விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர் மாவட்டங்களிலும், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாமக்கல், சேலம் மற்றும் திருச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்தில் இன்று மாலை வரை காற்று வீசக்கூடும். மேலும் அதற்கடுத்து காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 100 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தால் மூழ்கி நாசமாகின. ஏரி கால்வாய்கள் சரியான முறையில் தூர்வாராத காரணத்தால் வெள்ளம் விளைநிலங்களில் பாய்ந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் தனியே வசிக்கும் மூதாட்டியின் ஓட்டு வீட்டில் ஓடுகள் உடைந்து சேதமடைந்தது.
விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் செஞ்சி மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த பொன்னிரக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, விழுப்புரம் மாவட்டத்துல கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தின் வடக்கு பகுதியான செஞ்சி மேல்மலையனூர் இந்த சுற்று வட்டார பகுதிகளில் மிக கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலை அந்த சுற்று வட்டார பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரானது வராக நதிக்கரையில கடுமையான வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சுற்று வட்டார கிராமங்கள்ல சுமார் கண்ணுக்கெட்டு தூரமெல்லாம் 2 அடி அளவிற்கு 6 போல நெற்பயிர்களை மூடிக்கொண்டு தண்ணீர் செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. 2 அடி அளவிற்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த பொன்னிரக நெற்பயிர்கள் எல்லாம் மடிந்து அந்த விவசாயிகள் எல்லாம் அந்த நெற்பயிர்களை பார்க்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி அருகே இருக்கக்கூடிய மேல்மலையின் ஊராட்சி ஒன்றியம், அதை சுற்றி இருக்கக்கூடிய செவலப்புரை, தாதங்குப்பம், தாதிகுளம், சிறுவாடி, சித்தாத்தூர் அந்த சுற்று வட்டார கிராமங்கள்ல இந்த கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த செஞ்சியிலிருந்து இந்த வடக்கு பகுதியை நோக்கி இருக்கக்கூடிய அந்த முழுவதும் அந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் நிலங்கள்ல இந்த வெள்ள நீரானது பாய்ந்து ஓடுகிறது. அது மட்டுமல்லாது ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமங்களுக்கு செல்லக்கூடிய அந்த சாலைகள் கூட தண்ணீர் 6 போல அப்படியே செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. இந்த வராக நதிக்கரை அங்க இருக்கக்கூடிய அணைகளில் கூட வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு இந்த கிராமங்கள் எல்லாம் தற்போது தனித்து விடப்பட்டு தீவு போல காட்சியளிக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கண்ணியப்பன். அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மழை பரவலாக பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலைவாணன் இணைந்திருக்கிறார். கலைவாணன், தற்போது எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக பாலா, அரியலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் இடைவிடாமல் பல்வேறு இடங்களில் மாவட்டம் முழுவதும் மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று பகல் நேரங்களிலும் இடைவிடாமலே மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக அரியலூர், ஜெயங்கொண்டம், திருமானூர், டீப்பலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தாலும் கூட குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் செந்துறையில் மட்டும் 6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக செந்துறை பகுதியில் பெய்த மழையின் காரணமாக செந்துறையிலிருந்து RS மாத்தூர் செல்லும் இடையே உள்ள பெரியார்குறிச்சி கிராமத்தில் தற்போது பெய்த மழையினால் மரம் சாய்ந்து சற்று நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செந்துறை வட்டாட்சியர் வேல்மணி அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த மரங்களை, அந்த சாய்ந்து கிடந்த சாலையில் கிடந்த மரங்களை அகற்றப்பட்ட உதவியாளர்கள் மூலமாக அகற்றப்பட்டது. பின்னர் இந்த மழையானது அரியலூர் மாவட்டத்திலேயே பல்வேறு இடங்களில் பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த பெய்த மழையின் காரணமாக இருங்கலாக்குறிச்சி ஆனவாரி ஓடை அருகே உள்ள இருங்கலாக்குறிச்சி கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட 100 ஏக்கருக்கு மேல் நெல் நடவு பணியானது கடந்த ஒரு 15 தினங்களுக்கு முன்பு நடவு நடப்பட்டது. அதில் குறிப்பாக மேடு பகுதியானதிலிருந்து பள்ளமான தாழ்வான பகுதிகளில் மழை பெய்த வடிகால் நீரானது வடிந்து வருவதற்காக சுமார் ஒரு 20 ஏக்கர் மட்டும் இந்த தற்போது பெய்த மழையினால் நீரில் மூழ்கி உள்ளது. இந்த நீர் மூழ்கினதால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்தனர். மேலும் இது குறித்து அதிகாரிகளிடமும் ஒரு சில விவசாயிகளிடம் கேட்டபோது விவசாயிகள் கூறும்போது இன்னும் மழை தற்போது பெய்து கொண்டே இருக்கிறது. காலை முதல் இரவும் பெய்தது, காலையும் மழை பகல் நேரங்களில் இடைவிடாமல் பெய்து வருகிறது. தூறலாக இருந்த போதிலும் தண்ணீரானது மழை நின்று ஒரு 3-4 மணி நேரங்களுக்கு தண்ணீர் வடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து இதே போல் இன்றும் நாளை இரவு என இன்னும் 2 நாட்கள் மழைகள் நீடித்தால் தற்போது நடவு பணியில் ஈடுபட்டு உள்ள அந்த 100 ஏக்கர்களில் பாதி நெல் நடவு பயிர்கள் சேதமடைய வாய்ப்புள்ளதாகவும் இப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். பலம் கலைவாணன், நிறைய பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்திருக்கிறது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை சரி செய்யக்கூடிய பணிகள் என்பது எந்த அளவில் நடக்குது? கண்டிப்பாக, அதாவது இப்ப அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலமாக வட்டாட்சியர்கள் கண்காணித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அரியலூர் மாவட்டத்திலேயே செந்துறை பகுதியில் மட்டும்தான் மழையானது அதிகமாக பதிவாகி உள்ளது. மற்ற திருமானூர், ஆண்டிமடம், டீப்பலூர், ஜெயங்கண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. ஆனால் அந்த பகுதியில் மிதமான காற்று வீசுவதனால் மரங்கள் அதிக அளவுக்கு கிளைகள் விழுந்தால் கூட அதை சரி செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கலைவாணன்.
சென்னை புறநகர் பகுதிகளில் மீண்டும் கனமழை தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலா. தற்போது சென்னை புறநகர் பகுதிகளில் மீண்டும் கனமழையானது தொடங்கியுள்ளது. நேற்று புயல் காரணமாக நேற்று முன்தினம் முதல் சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கியது. இந்த நிலையில் நேற்றும் அதி கனமழையானது சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் பெய்து வந்தது. இதனால் ஆங்காங்கே தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி காட்சியளித்தது. இந்த நிலையில் இன்றும் சில பகுதிகளில்